இப்ப இந்த ஆன்மாவோட தொடர்பு கொண்டமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை விட என்ன நமக்கு தெளிவு வேணும் அப்படின்னா, ஆன்மா அழியாது இல்லையா? ஒரு பேய் பிசாசு பிடிச்சிச்சுன்னா நம்ம நம்புறோம்ல. ஒரு பேய் ஒரு பிசாசு பிடிச்சிச்சுன்னா நம்புறோம். ஒரு கோயிலுக்கு போனா அங்க சாமி வந்துச்சுன்னு சொன்னா நம்புறோம் இல்லையா? அப்ப பேய் பிசாசு பிடிக்கும் போது, கோயில்ல சாமி வரும்போது கேப்டனுடைய ஆத்மா மட்டும் ஏன் வராது? அன்பு தம்பி, அருமை தம்பி, நம்முடைய வள்ளல் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய 100வது நினைவு நாளை முன்னிட்டு இந்த அற்புதமான இடத்துல சிறப்பான பூஜைகள் இன்று நடைபெற்றது. இந்த பூஜையில கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா அம்மா அவர்கள் மற்றும் அவருடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் முக்கியமான பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். சண்முக பாண்டியன் தம்பியுடைய படைத்தலைவன் என்ற ஒரு படம் ட்ரீசர் இன்றைக்கு வெளியிடப்பட்டது. அதுவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று நாங்கள் அனைவருமே நம்புகிறோம். அது 100வது நாளை கொண்டாடி சிறப்பான முறையில் வெள்ளி விழாவை கொண்டாடும் என்று மக்களால் அனைவராலுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமாக அந்த படம் அமையும். ஏனென்றால் இன்றைக்கு 100வது நினைவு நாள். பல கதாநாயகர்கள் தமிழ் படத்திலே நடித்திருந்தாலும் கூட கேப்டன் ஐயா அவர்கள் 100வது நாள் என்ற ஒரு படத்திலே 100வது நாளை தாண்டி கொண்டாடிய ஒரு சிறப்பான படம். அதே நாளில் நம்ம தம்பி படை தலைவன் என்ற ஒரு படத்தை சின்ன புரட்சி கலைஞர் என்றே அவர்களை நாம் கூறலாம். அவருடைய முகம், அவருடைய ஆக்ஷன், அவருடைய பார்வை எல்லாமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களைப் போலவே இருக்கிறது. ரொம்ப சிறப்பான, சுறுசுறுப்பான, வலிமை மிக்க ஒரு கதாநாயகனாக, இளமை கதாநாயகனாக, ஒரு சிறப்பான கதாநாயகனாக இந்த தமிழ் திரையுலகிலே அவர்கள் வெளிவருவார்கள் என்பது இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பாக, ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த படத்தை எதிர்பார்த்து அனைவரும் காத்திருக்கிறார்கள். மேலும் இன்றைய அற்புதமான இந்த திரைப்பட பூஜை விழாவிலே, இந்த 100வது நாள் நினைவிடத்திலே கேப்டன் ஐயா அவர்களுடைய ரசிகர், தீவிர ரசிகர் என்று சொல்வதை விட தீவிரமான பக்தர், அன்பு தம்பி கேப்டனுக்காகவே கேப்டன் ஐயா அவர்களுடைய 100வது கேப்டன் ஐயா அவர்களுடைய 100வது நினைவு நாளில் அன்பு தம்பி கேப்டன் ஐயா அவர்களுடைய தீவிரமான பக்தர் என்று சொல்லலாம். அவர்கள் குறுந்தகடு ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இது அவருடைய படத்தில் இருந்து வந்த பாடல் அல்ல. இந்த பாடல் இவரே சொந்தமாக நம்மளுடைய கேப்டன் ஐயா அவர்களுக்காகவே எழுதப்பட்டது என்று ஐயா அவர்கள் கூறுகிறார். ரொம்ப சிறப்பு தம்பி. அந்த பாடலை எழுதிய நண்பர் அவர்கள் பாடுவார்களா? 2 வரிகள் அவர்கள், 2 வரிகளோ 4 வரிகளோ இல்ல பாடலை முழுவதும் பாடினா கூட ஓகே தான். நமக்காக அந்த பாடலை அன்பு தம்பி அவர்கள் ரொம்ப சந்தோஷம் தம்பி. பாடுங்க தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் பட்டுராம் செந்தில். நான் கேப்டனோட தீவிர ரசிகர், பக்தர் எல்லாமே சொல்லலாம். அவருக்காக அர்ப்பணிப்பு எவ்வளோ என்னாலும் செய்யலாம். ஏன்னா மக்களுக்காக அர்ப்பணித்தவருக்கு நம்ம எவ்வளோலாம் அர்ப்பணிக்கலாம்ல. அந்த மாதிரி நானும் ஒரு அர்ப்பணிப்பாளர்னு வச்சுக்கலாம். எங்கள் கேப்டன் மறைஞ்சு 10வது நாளில் நான் ஒரு புகழஞ்சலி பாடல் வெளியிட்டேன். அது மக்கள் மத்தியில் ரொம்ப பேசப்பட்டது. கரெக்டாக அவரை பற்றி எழுதியிருக்கீங்கன்னு என் கமெண்ட் பாக்ஸில் ஃபுல்லாக அதான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அவர் இருந்தது வருத்தம் தான், ஆனால் அவர் பெருமைகளை சொல்லும் போது அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்களே, அது சந்தோஷமாக இருந்தது. இப்போ அவருடைய நினைவு 100வது நாளில் அவர் தெய்வம் ஆயிட்டாரு அப்படின்ட்டு தெய்வ பாடல் நான் எழுதி இசையமைச்சிருக்கேன். எனக்கு இதுவும் ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்நியார் வெளியிட்டு இருந்தாங்க. சண்முக பாண்டியன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. எங்கள் கேப்டன் ஆசியோடு அவர் இந்த படைத்தலைவன் படம் மிகப்பெரிய வெற்றியடையும். என் பாடல் அவருக்கு தெய்வ பாடல் நான் எழுதியிருக்கிறேன். அந்த தெய்வ பாடல இருந்து ஒரு 4 வரிகள் பாட ஆசை. கோயம்பேடு கோயிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு, வேண்டுதல கேட்டன் என்ன செய்வாரு. சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே, மாலை போட்டு விரதம் இருந்து ஒன்ன பார்க்க வந்தோமே. சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே, மாலை போட்டு விரதம் இருந்து ஒன்ன பார்க்க வந்தோமே. கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. திரும்பி வந்தோம் கேக்குது ஊரு, வேண்டுதல கேட்டன் என்ன செய்வாரு. ரொம்ப நன்றி.
நல்லா அருமையா பாடுறீங்க. ரொம்ப சந்தோஷம். சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இந்த கலைமாமணி வேல்முருகன் அவர்கள் பாடியிருக்காங்க இந்த பாட்டை, ரொம்ப சிறப்பா பாடியிருக்கிறாங்க. அவரும் கேப்டனோட தீவிர பக்தர். ரொம்ப அதை அவரும் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு, வர முடியாத ஒரு சூழல், வேற ஒரு சூழலுக்கு போயிட்டாங்க. அவர் வந்திருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். மண்ணை சசியம் பாடியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான தருணமா இருக்கு. மக்கள் மீடியாவுக்கும் அர்த்தமுள்ள ஆன்மீகம் மீடியாவுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம். நம்ம ஏற்கனவே நம்ம மீடியால 2-3 பேட்டி நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கேப்டனின் மறு அவதாரமாக இதே கோயில்ல உங்களை நான் பார்த்தேன். கேப்டனுடைய ஆவி என்னுடைய உடம்புக்குள்ள புகுந்திருக்குன்னு சொல்லி பேசுனீங்க. இப்ப வந்து மறுபடியும் கேப்டனுடைய நினைவனத்துக்கு வந்திருக்கீங்க. உண்மையிலேயே கேப்டனோட ஆவி என்னோட இதயத்துல மட்டும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய இதயத்திலையும் அவருடைய ஆன்மா வசித்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை, புரியுதுங்களா? அவர்களுடைய மூச்சு காற்று ஒவ்வொரு இளைஞர்களுடைய, அவர்களுடைய ரசிகர்களுடைய, அவருடைய தொண்டர்களுடைய இங்க ஆலயத்துக்கு வரக்கூடிய, ஏன் உங்க மனசுலயும் நீங்க எத்தனையோ மக்கள் மீடியாங்கிற ஒரு சேனலை வச்சு நீங்க யூடியூப் சேனல் வச்சு நடத்துறீங்க, எத்தனையோ சேனல்கள் இருந்தாலும் நீங்க ஏன் இங்க உயிர் மூச்சா கிடக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய மூச்சு காற்றிலும் நம்மளுடைய கேப்டன் அவர்கள் வாசம் கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன நமக்கு தெரியல அப்படின்னாக்கா, நம்மளுடைய மனதின் அலைச்சுழல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய மனசு இருக்குல்ல, அந்த மனசு யாரு கூட நேசிக்கிறதோ அந்த ஆன்மா நம்ம கூட கனெக்ட் ஆகும், எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆகுது. அதை கற்பனைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அது கற்பனை இல்லை. குணாதிசயங்கள் கேரக்டர் ஒத்து போகும்போது அவர் கனவுல வருவாரு, நம்மளோட நினைவுல வருவாரு. இந்த மாதிரி அவர்கள் விட்டு போன ஒரு செயல்களை தொடர்ந்து உங்களை போல, நம்மை போல, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை போல எடுத்து செய்வார்கள். அவர் ஒரு படத்துல சொல்லிப்பாரு, நான் வெளியில போயிட்டேன், இந்த உடம்பு விட்டு போயிட்டேன் அப்படின்னாக்கா என்ன போல 1000 பேர் 1,00,000 பேர் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்பார்கள் என்று ஒரு படத்துல சொல்லியிருக்கிறாரு. தெரியுதுங்களா? நல்ல ஒரே ஒரு விஷயத்த தயவு செஞ்சு தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புங்கிறது ஒரு ஜட பொருள். ஓகேவா? இந்த உடம்புங்கிறது ஒரு ஜட பொருள். இந்த உடம்புல இருந்து உயிர் என்பது ஆன்மா. இந்த உயிர் என்பது ஆன்மா. இந்த உடம்புங்கிறது ஒரு ஜட பொருளாக இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ள வசிக்கக்கூடிய ஆன்மா அழியாதது. இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆன்மா ஒருபோதும் அழியாது. அந்த ஆன்மா என்ன செய்யும்னா, அந்த ஆன்மாவை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவர்கள் கூட இருந்து இணைந்து தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும். இப்ப எனக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. எனக்குள்ள மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை நேசிக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளின், அத்தனை மனிதர்களின், இளைஞர்களின், தாய்மார்களின் இதயத்திலேயும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா இன்னும் தெளிவாக சொல்லுகிறேன், கேப்டன் ஐயா அவர்கள் மண்ணில் புதைக்கப்படவில்லை. கேப்டன் ஐயா அவர்கள் மண்ணில் புதைக்கப்படவில்லை. இளைஞர்களின், தாய்மார்களின், தமிழர்களின் இதயத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விதையும் விருட்சமாக, ஆலமரமாக, பல பேருக்கு நிழல் தரக்கூடிய ஒரு சிறப்பான மரமாக அது வளர்ந்தே தீரும். அவர்களுடைய கொள்கை, அவர்களுடைய பேசிய வீர வசனம் அத்தனையுமே கல்வெட்டில் பொதிக்கப்படக்கூடியது, பதிக்கப்படக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, ஓகேங்க ஐயா. இப்போ வந்து கேப்டன் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கே தெரியும். பட் நான் என்ன கேட்க வரேன்னா, போன முறை நீங்க வந்திருக்கும் போது ஒரு 1.5 மாசம் 2 மாசம் முன்னாடி வந்திருக்கும் போது கேப்டனுடைய ஆவி என்னுடைய உடம்புக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. ஆமா. இப்போ இன்னைக்கு அவருடைய 100வது நாள். கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த 100வது நாள். இன்றைய தினத்திலே அவருடைய ஆவியோடு பேசி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு கேட்டு பதில் கொடுக்க முடியுமா? இதுல ஆவியோட பேசுறது அப்படிங்கும்போது, நான் அப்போ வந்து சிவனுக்கு மாலை போட்டிருந்தேன். அப்ப என்ன நடக்கும்னா, நான் பிரம்மச்சரிய விரதத்துல இருந்தேன். ஓகேங்களா? அது பிரம்மச்சரிய விரதம்னா உங்களுக்கு தெரியும், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற மாதிரி. சரிங்களா? இப்ப ஆன்மீகம் அப்படிங்கிறதுனா என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நம்ம ஆன்மாவை பற்றிய தெளிதல், ஆன்மாவை பற்றிய புரிதல், நம்ம உயிரை பற்றிய அறிவு, நாம் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தம் உள்ளதாக வாழ்வதற்கான கல்வி, வாழ்க்கை கல்வி தான் ஆன்மீகம் என்பது. புரியுதுங்களா? இப்ப இந்த ஆன்மாவோட தொடர்பு கொண்டோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை விட என்ன நமக்கு தெளிவு வேணும் அப்படின்னா, ஆன்மா அழியாது இல்லையா. ஒரு பேய் பிசாசு பிடிச்சிச்சுன்னா நம்ம நம்புறோம்ல, ஒரு பேய் ஒரு பிசாசு பிடிச்சிச்சுன்னா நம்புறோம். ஒரு கோயிலுக்கு போனா அங்க சாமி வந்துச்சுன்னு சொன்னா நம்புறோம் இல்லையா.
அப்ப பேய் பிசாசு பிடிக்கும் போது கோயில்ல சாமி வரும்போது கேப்டனுடைய ஆத்மா மட்டும் ஏன் வராது? ஏன் வராது? இந்த எனக்கு கேப்டன் ஐயா அவர்களுடைய குரல்ல பேச தெரியும், நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து தவறா சித்தரிக்க கூடாது. அந்த அலைச்சுழல் வேகம் குறையும் பொழுது, மனதின் அலைச்சுழல் வேகம் ஒத்து போகும்போது கேப்டன் கூடயே நாம இணைய முடியும். தயவு செஞ்சு இதை எடிட்டிங் பண்ணாம கரெக்டா போடணும், சரிங்களா? நான் அவருடைய குரல்ல 20 வருடங்களுக்கு முன்னாடியே எனக்கு பேச தெரியும், தத்ரூபமா அவர் மாதிரியே பேச தெரியும்.